இப்படி கருத்து போன கொலுசை எப்படி பளபளன்னு ஆக்குறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஓவர் நைட் வந்து நான் சோப்பு தூள், சோப்பு ஆயிலு இதெல்லாம் கம்ஃபர்ட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா ஊற வச்சிட்டேன். இது வெள்ளி கொலுசுனா யாருமே நம்ப மாட்டீங்க. ஏன்னா இது வெள்ளி கொலுசு 10,000 போட்டு வாங்கினேன். 1 மாத சம்பளம் போட்டு நல்லா. இப்போ இந்த கொலுசை வந்து நம்ம ஓவர் நைட் ஊற வச்சிருக்கு இல்லையா, அதனால் சீக்கிரமாக அழுக்குலாம் போயிடும். ப்ளூ கலரில் இருந்ததுங்க தண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்தளவுக்கு அழுக்கு இருந்திருக்கும் போல். பச்சை கலரில் இருக்குது. ஹீட்டு வந்து நான் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கையில் முட்டை எடுக்கிற வேலை தெரியாமல் இரவுக்குள்ளே விழுந்துட்டேன். கொலுசுலாம் அப்படியே கருத்து போயிடுச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்ததும் தண்ணியில் கழுவி பார்த்தேன், சோப்பு வச்சு போகவே இல்லை. சரின்ட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்க சொன்னாங்க, ஊற வச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் தேய்க்க தேய்க்க அது போகுது. ரொம்ப நல்லா போகுது பாருங்களேன். இப்போ கொலுசு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இந்த சைடும் அந்த சைடும். நல்லா தேய்க்கணும். நல்ல ஒரு சாஃப்டானது ப்ரெஷ் தான் கரெக்டாக இருக்கும். பல் விளக்குற ப்ரெஷ் இது வந்து வேஸ்ட்டான ப்ரெஷ்ஷு. நான் இதை வச்சு தேய்க்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் கொலுசு எப்படியாவது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா புளி தண்ணியெலாம் ஊற வைக்கணும்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி கூட ஊற வச்சு ஓவர் நைட் விட்டிங்கன்னா மட்டும் போதும், நல்லா வந்துடுது அழுக்கு. அழுக்குன்னு இல்லாமல் அது கருத்து போயிடுச்சு. அது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஹீட்டு பட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கருத்தே போயிடுச்சு. அழுக்கு வந்து அந்த கொலுசுக்கு நடுவில் இருக்க குட்டி குட்டி கேப்பில் தான் அழுக்கு இருந்தது. ஆனால் கொலுசு முத்துலாம் வந்து அப்படியே கருகருன்னு இருந்ததுங்க. அப்படியே பழுத்து போன மாதிரி இருந்தது. மனசே கஷ்டமாயிருச்சு. அப்புறம் தான் என் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன். அவர் தான் சொன்னார் இந்த மாதிரி பண்ணுன்னு. நான் இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து கம்ஃபர்ட்டு, சோப்பு தூள், சோப்பு பவுடர்னு எல்லாத்தையும் இந்த சோப்பு ஆயில் எல்லாத்தையும் கலந்து வச்சுட்டேன். பாருங்கள், நல்ல தண்ணியில் நல்லா எடுத்த பிறகு உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். அந்த சைடு எப்படி இருக்குது, இந்த சைடு எப்படி இருக்குன்னு. இது ஒரிஜினல் தான். நான் எடிட்லாம் பண்ணவே கிடையாது. உங்கள் முன்னாடி தானே பண்ணுறேன். ஸோ அது இன்னொரு கொலுசு வந்து நான் காலையிலே கழுவி பார்த்துட்டேன். வாவ், நம்ம வெள்ளி கொலுசு புதுசு மாதிரி ஆயிடுச்சு. இது உங்கள் வீட்டில் உங்கள் ஒய்ஃபோ, சிஸ்டரோ இல்லைன்னா உங்கள் மம்மிக்கோ இதை ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களும் இதை தெரிஞ்சுக்கட்டும். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல்.